Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்காக வரவிருக்கும் தேர்தல் திமுக மற்றும் அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக பதவி வகிக்கும் திமுகவின் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ, டாக்டர் கனிமொழி சோமு மற்றும் அதிமுக எம்பி தம்பிதுரை, அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட GK வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் கூட்டணி கணக்குகளில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சட்டமன்ற கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் திமுகவின் சார்பில் 4 பேரும், அதிமுகவின் சார்பில் 2 பேரும் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகும். 2 இடங்களில் ஒரு இடத்தை பாமக தலைவர் அன்புமணிக்கு தர அதிமுக உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு இடத்தை தருமாறு கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரன், தமாக தலைவர் GK வாசன் ஆகியோரும் கோருகின்றனர். கூட்டணிக்கு வர வேண்டுமென்றால் ஒரு மாநிலங்களவை பதவி தாருங்கள் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவும் அதிமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதே நேரம் தேமுதிக, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் திமுக அணிக்கு வந்தால் அவர்களுக்கு தலா ஒரு இடம் தரப்படலாம் என்று தெரிகிறது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள காங்கிரசும் விசிகவும் மாநிலங்களவை பதவியை குறிவைக்கின்றன. 4 இடங்களில் யாருக்கு கொடுப்பது, யாரை தவிர்ப்பது என தெரியாமல் திமுக தவிக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாட்டுடன் மாநிலங்களவை இடமும் கேட்கப்படுவதால் 2 கட்சிகளும் குழப்பத்தில் உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடைபெறவுள்ள தேர்தல் இது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள பாஜக நினைப்பதாக சாடியுள்ளார். பாஜக என்ன நினைக்கிறாங்க? திரும்பவும் தங்களுடைய கண்ணசைக்கு ஏற்ப தலையாட்டுகிற எடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். அதிமுக ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களோட எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் NDA வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. NDA வெர்சஸ் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர், குஜராத் கலவரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள்தான் என்றும், குற்றவாளிகளின் பக்கம் பாஜக அரசு நின்றது எனவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் எதிர் எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 4 மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு. மகளிர் உரிமை தொகைக்கு பெயர் மாற்றி அதிமுக வாக்குறுதி அளித்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர், அதிமுகவினர் அறிவித்த ஸ்கூட்டி போலவே குலவிளக்கும் வராது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். எங்க கை தட்டணும், எங்க பார்க்கணும், எங்க விலகி இருக்கணும், எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும். அதைவிட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வாய் சவடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. யாரால
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 10,000 கொடுக்கிறேன், 8,000 கொடுக்கிறேன், 2,000 கொடுக்கிறேன், பேரை மாத்தி குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம். என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்னும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்கிறேன் நாங்க, வந்துதா? வரல. அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும். திமுக மகளிரணி மாநாட்டில் வெளியான கருத்துக்களுக்கு எதிராக அதிமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் திமுக எம்பி கனிமொழியை குறிவைத்து கடும் விமர்சன பதிவை வெளியிட்டுள்ளது. அதில் பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கள் என கூறி திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெண்களுக்கான ஸ்கூட்டி திட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே உடனடியாக நிறைவேற்றப்பட்டதாகவும் திமுக வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவதாகவும் அதிமுக ஐடி விங் விமர்சித்திருக்கிறது. 2026 அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெல்லும் பெண்கள் என்ற பெயரில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை மீண்டும் ஏமாற்ற வேண்டாம் என திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு, நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முந்தைய வாக்குறுதிகளை மக்கள் மறக்கவில்லை என்றும் அதிமுக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் காவலர்களுக்கு வழங்க வேண்டிய பதக்கங்களை தயாரிக்க தவறி கடந்த ஆண்டின் பதக்கங்களை இரவல் வாங்கி வழங்கியதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் விளம்பரங்களில் கவனம் செலுத்தும் திமுக அரசு காவலர்களின் கௌரவத்தில் அக்கறை காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதக்கங்களையே இரவல் வாங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் சட்டம் ஒழுங்கு போன்ற முக்கிய விவகாரங்களில் அரசின் செயல்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அந்த பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை விவகாரங்களில் மீதமுள்ள காலத்திலாவது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலினை அதிமுக வலியுறுத்தியுள்ளது. தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தாங்கள் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே இல்லை என மதுரை வடக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி கூறியிருந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றியுள்ளார் மாணிக்கம் தாக்கூர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அதிகார திமிரோடு இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது எனவும் விமர்சித்துள்ளார். பாஜக அரசு தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பேசிய அவர் பிரதமர் மோடியும் அமைச்சர்களும் இந்த தேசத்தின் வரலாற்றை படிக்க வேண்டும் என தெரிவித்தார். காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை இன்று கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த வரலாற்றை முதலில் பாஜக தலைவர்கள் படிக்க வேண்டும், பிரதமர் மோடி படிக்க வேண்டும், அமைச்சர்கள் படிக்க வேண்டும். இந்த நாடு எளிதாக சுதந்திரம் அடையவில்லை. எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தார். அவருடைய யாத்திரை, அவருடைய போராட்டம், அவருடைய அணுகுமுறை பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்தது. தேமுதிக பொருளாளர் சுதீஷுடன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் ரவி அளித்த தேநீர் விருந்தில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்காத நிலையில் தேமுதிக பொருளாளர் சுதீஷுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக மாநிலங்களவை எம்பி தனபால் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அதிமுக, பாஜக நிர்வாகிகள் ஆலோசித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் நண்பர் என்ற அடிப்படையில் சுதீஷிடம் பேசியதாக கூறினார். மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள்
நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டோமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்ல சார், அவரை தனியா அழைச்சிட்டு போய் ஓரமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முக்கியமான பேச்சுவார்த்தை எதனா நடைபெற்றுச்சா? இல்ல நாங்க எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் தனியா பேசிட்டு தான் இருந்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்ட்டையும் தனியா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இதுல அரசியலே கிடையாது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக பிப்ரவரியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் செம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட செயலர்களுடன் ஆலோசித்துவிட்டு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் உரிய நேரத்தில் அனைத்து பணிகளும் செய்யப்படும் என்றும் கூறினார். 3ஆம் தேதி நான் சென்னைக்கு சென்ற பிறகு அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து ஒரு நல்ல முடிவை அதிகாரப்பூர்வமாக நம்ம தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்போம். அதற்கு பிறகு தேர்தல் பணிகளை தொடங்க இருக்கிறோம். ஏன்னா இன்னும் 1 மாத காலத்திற்கு மேல் இருக்க தேதி அறிவிக்கிறதுக்கு. எனவே உரிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தெளிவான ஒரு அறிவிப்பை தருவோம் என்று சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் சூழல் இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியிலேயே தங்களுடன் இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். இன்னும் கட்சிகள் சேருவதற்கான நல்ல சூழல் இருப்பதாகவே நான் நம்புகிறேன். நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே எங்களோடு இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. குறிப்பிட்ட கட்சி என்பது இல்லாமல் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சமீப காலமாக முதல்வரின் பேச்சில் மிகுந்த பதற்றம் தெரிவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுகவுக்கும், திமுக காங்கிரசுக்கும் அடிமையாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் மற்ற தலைவர்களுக்கு முதலில் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தினார். முதலமைச்சர் பேசுறதுல மிக பெரிய பதற்றம் தெரிகிறது. அடிமைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் கேக்குறேன், இன்னைக்கு காங்கிரஸ் தாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கு, இல்ல நீங்க காங்கிரஸ்க்கு அடிமையா இருக்கீங்க. அதனால அரசியல்ல மற்ற தலைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பழகுங்க. அதாவது ஒரு கூட்டணினா தலைவர்கள் பேசுவாங்க. கூட்டணி நிலைப்பாட்டில் கமல்ஹாசனை பின்பற்ற வேண்டுமா என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறியிருப்பது அதிகப்படியான வார்த்தை என மக்கள் நீதி மய்யம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ், சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்துக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என தலைவர் கமலோ அல்லது கட்சியின் சார்பிலோ கேட்கவில்லை என்று கூறினார். அதிக தொகுதிகள் என்பதை விடவும் மக்கள் நீதி மய்யத்திற்கு தேவையான தொகுதிகளைத்தான் கேட்டு பெறுவோம் என தெரிவித்தார். கடந்த தேர்தலில் 71 தொகுதிகளில் 5 விழுக்காடு வாக்குகளும், 30 தொகுதிகளில் 8 விழுக்காடு வாக்குகளும், 8 தொகுதிகளில் 11 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இவர் நான் அவரை ஃபாலோ பண்ணுமா சொன்னா கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. ஏன்னா திருஞான சம்பந்தங்கிற ஒரு குழந்தை வயசுக்கார ஒருத்தரை அப்ப இருக்கிற திருநாவுக்கரசர் ஃபாலோ பண்ணார், வயசானவர். அதில் வயசு முக்கியம் இல்லை, அறிவும் மனமும் முக்கியம். அந்த வேலையை இவரை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு 62 வயது அனுபவம் சொன்னார் பொது வாழ்க்கையில். அவர் 66 வயது அனுபவம் கலை வாழ்க்கையில், அதோட பொது வாழ்க்கையும் சேர்த்து தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.